மருதூர் கிராமத்தின் விடியல் என்பது மிகவும் அழகானது. கிழக்கு வானம் செவ்வானமாய் சிவக்க சூரியன் தன் பொற்கதிர்களை மெல்ல வீசத் தொடங்கும் முன்பே ஊர் விழித்துவிடும். சேவலின் கம்பீரமான கூவல்தான் அந்த ஊரின் அலாரம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் மாட்டுத் தொழுவத்திலிருந்தும் கறவை மாடுகளின் சத்தம் கேட்கத் தொடங்கும். பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வாசலில் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் அழகான கோலங்களை இடுவார்கள். அந்த கோலங்கள் அந்த வீட்டின் மங்களத்தை குறிக்கும். வாசல் தெளிக்கும் சத்தமும் தூரத்து சிவன் கோயிலிலிருந்து ஒலிக்கும் மணி யோசையும் காற்றில் கலந்து ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்கும். ஆண்கள் தங்கள் தோளில் ஏர்கலப்பையைச் சுமந்து கொண்டு ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டே வயல்வெளிகளை நோக்கி நடப்பார்கள். அந்த ஊரின் நடுவே பெரியதொரு ஓட்டு வீடு இருந்தது. அதுதான் பண்ணையார் சிவராமனின் இல்லம். அந்த வீடு ஒரு சிறிய அரண்மனை போல காட்சியளிக்கும். வீட்டின் முன்புறம் பெரிய திண்ணை, உள்ளே விசாலமான முற்றம், சுற்றிலும் கருங்காலி மரத் தூண்கள், முற்றத்தின் நடுவே துளசி மாடம் என அந்த வீடு பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. அந்த திண்ணையில் அமர்ந்துதான் ஊர் மக்கள் பலரும் தங்கள் குறைகளை பேசித் தீர்த்து கொள்வார்கள். சிவராமன் அந்த ஊரின் பெரிய மனிதர் மட்டுமல்ல, தாராள குணம் கொண்டவர், கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல். அவருடைய மனைவி பெயர் விசாலாட்சி. பெயருக்கேற்றாற்போல விசாலமான உள்ளம் கொண்டவள். அந்த வீட்டின் மகாலட்சுமி அவள்தான். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து நெற்றியில் குங்குமமிட்டு துளசி மாடத்திற்கு நீர் ஊற்றி வணங்கிய பின்னரே அவள் தன் அன்றாடப் பணிகளைத் தொடங்குவாள். சமையலறையில் அவள் கைவண்ணத்தில் தயாராகும் உணவின் மனம் வீதியையே கூப்பிடும். வந்தாரை உபசரிப்பதில் விசாலாட்சிக்கு நிகர் அவளே. கணவன் சொல் தட்டாத பத்தினி பெண்ணாக இருந்தாலும் சமயோசித புத்தி அவளிடம் மிகுந்திருந்தது. ஒரு நாள் மதிய வேளை. சூரியன் உச்சி வானத்தில் தகதகவென மின்னிக் கொண்டிருந்தான். சிவராமன் தன் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தூரத்தில் யாரோ ஒருவர் நடந்து வருவது தெரிந்தது. வந்தவர் வேறு யாருமல்ல, சிவராமனின் பாலிய நண்பன் குப்புசாமி. குப்புசாமி பக்கத்து ஊரில் வசிப்பவன். சிறுவயதில் இருவரும் ஒன்றாக திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் சிவராமன் பெரும் செல்வந்தராகவும் குப்புசாமி சாதாரண விவசாயியாகவும் மாறிப்போயினர். குப்புசாமியைக் கண்டதும் சிவராமன் முகத்தில் 1000 வாட் விளக்கு எரிந்தது போன்ற மகிழ்ச்சி. வாடா குப்புசாமி, பார்த்து எத்தனை நாளாச்சு என்று ஓடிச் சென்று வரவேற்றார். குப்புசாமியும் புன்னகையோடு நல்லா இருக்கியா சிவராமா என்று நலம் விசாரித்தான். இருவரும் திண்ணையில் அமர்ந்து பழைய கதைகளை பேசத் தொடங்கினர். விசாலாட்சி உள்ளிருந்து வந்து பித்தளை சொம்பில் நீர் கொடுத்து வரவேற்றாள். வாங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களா என்று பாசத்தோடு விசாரித்தாள். மதிய உணவு தயாராக இருந்தது. வாழை இலை விரித்து சுடச் சுட சோறு, பருப்பு, நெய், சாம்பார், ரசம், மோர் மற்றும் அவியல் என அறுசுவை விருந்து படைத்தாள் விசாலாட்சி. சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் திண்ணையில் வந்து அமர்ந்தனர் நண்பர்கள் இருவரும். அப்போதுதான் குப்புசாமி மெல்லத் தன் வருகையின் நோக்கத்தைச் சொல்லத் தொடங்கினான். அவன் முகம் சற்று வாடியிருந்தது. கண்களில் ஒரு தயக்கம் தெரிந்தது. சிவராமா, உன்னை தேடி வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று இழுத்தான். என்னடா தயக்கம்? எதுவாக இருந்தாலும் கேள், என் உயிர் நண்பன் நீ என்றார் சிவராமன் உரிமையோடு. இல்லை சிவராமா, என் விவசாயம் இந்த முறை பொய்த்துப் போய்விட்டது. மழையும் இல்லை, ஆற்றில் தண்ணீரும் வரவில்லை. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கையில் காசு இல்லை. அவமானமாவே இருக்கிறது. நீதான் எனக்கு உதவ வேண்டும் என்று கூறி முடித்தான் குப்புசாமி. சிவராமன் சற்றும் யோசிக்கவில்லை. இதென்ன பெரிய விஷயம்? நண்பனுக்கு உதவாமல் நான் யாருக்கு உதவப் போகிறேன்? எவ்வளவு வேண்டும் கேள் என்றார். குப்புசாமி தயக்கத்துடன், ஒரு 5000 பொற்காசுகள் இருந்தால் போதும். அடுத்த அறுவடை முடிந்ததும் தானியத்தை விற்று உன் கடனை வட்டியுடன் திருப்பித் தந்துவிடுகிறேன் என்றான். சிவராமன் உடனே உள்ளே சென்று தன் இரும்புப் பெட்டியைத் திறந்து பணத்தை எடுக்கப் போனார். அப்போது விசாலாட்சி அவரை தடுத்தாள். விசாலாட்சி தன் கணவனை தனியே அழைத்து, என்னங்க, அவசரப்படாதீங்க. குப்புசாமி அண்ணன் நல்லவர்தான். ஆனால் 5000 பொற்காசு என்பது சாதாரண தொகை அல்ல. அவருக்கு விவசாயம் பொய்த்துப் போய்விட்டது என்று அவரே சொல்கிறார். அடுத்த போகம் எப்படி விளையும் என்று யாருக்குத் தெரியும்? மேலும் திருமணச் செலவு என்பது திரும்ப வராத செலவு. அவரால் இந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. கொஞ்சம் யோசித்துச் செய்யுங்கள் என்று நிதானமாகச் சொன்னாள். சிவராமனுக்கு கோபம் வந்தது.
என்ன விசாலாட்சி இது? அவன் என் பாலிய நண்பன், கஷ்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு உதவவில்லை என்றால் நான் என்ன மனிதன்? பணம் சம்பாதிப்பதே 4 பேருக்கு உதவுவதற்குத்தான். நீ சும்மா பயப்படாதே, அவன் ஏமாற்ற மாட்டான் என்று கூறிவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். விசாலாட்சிக்கு மனம் கேட்கவில்லை. கடன் அன்பை முறிக்கும் என்ற பழமொழி அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் கணவனின் முடிவை மீற முடியாமல் மௌனமாக நின்றாள். சிவராமன் 5000 பொற்காசுகளை ஒரு பட்டுத் துணியில் முடிந்து குப்புசாமியிடம் கொடுத்தார். குப்புசாமி, இதோ பணம். உன் மகள் திருமணத்தை விமரிசையாக நடத்து. பணம் திரும்ப கொடுப்பதைப் பற்றி இப்போது கவலைப்படாதே. உன் வசதி வரும்போது கொடு என்றார் சிவராமன் பெருந்தன்மையாக. குப்புசாமி கண் கலங்கி, நன்றி சிவராமா, நீ தெய்வம்டா. அடுத்த கார்த்திகை மாதத்திற்குள் கண்டிப்பாக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு பணத்துடன் சென்றான். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின. குப்புசாமியின் மகள் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது என்று செய்தி வந்தது. சிவராமனும் குடும்பத்தோடு சென்று வாழ்த்திவிட்டு வந்தார். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அடுத்த கார்த்திகை மாதம் வந்தது. ஆனால் குப்புசாமியிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. சிவராமன் நினைத்தார், சரி, அறுவடை முடிந்திருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் என்று. ஆனால் தை மாதம் பிறந்தது, பொங்கல் பண்டிகையும் முடிந்தது. அப்போதும் குப்புசாமி பணத்தை திருப்பிக் கொடுக்க வரவில்லை. இதற்கிடையில் சிவராமனின் வியாபாரத்திலும் சில நஷ்டங்கள் ஏற்பட்டன. கப்பலில் அனுப்பிய சரக்குகள் புயலில் சிக்கி சேதமடைந்தன. வீட்டில் பணப்புழக்கம் குறைந்தது. அவசர தேவைக்கு கையில் பணமில்லாத சூழல் உருவானது. அப்போதுதான் சிவராமனுக்கு குப்புசாமியின் நினைவு வந்தது. விசாலாட்சி, நான் போய் குப்புசாமியை பார்த்துவிட்டு வருகிறேன். அவன் பணத்தை திருப்பிக் கொடுத்தால் நமக்கு உதவியாக இருக்கும் என்றார் சிவராமன். விசாலாட்சி பெருமூச்சு விட்டாள். போய் வாருங்கள், ஆனால் வெறுங்கையோடு திரும்ப வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். சிவராமன் குப்புசாமியின் ஊருக்குச் சென்றார். குப்புசாமியின் வீடு முன்பை விட வசதியாக காட்சியளித்தது. வீட்டின் முன் புதிய மாட்டு வண்டி நின்றது. உள்ளே சென்ற சிவராமனை குப்புசாமி அவ்வளவு உற்சாகமாக வரவேற்கவில்லை. ஏதோ கடமைக்கு, வா சிவராமா என்றான். குப்புசாமி, சும்மா உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். அப்புறம் அந்த பணம் விஷயம் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தார் சிவராமன். குப்புசாமி முகம் மாறியது. என்ன சிவராமா, வந்தவுடனே பணத்தைப் பற்றி கேட்கிறாய்? நான் எங்கே ஓடிப்போகப் போகிறேன்? இந்த முறை விளைச்சல் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்றான் அலட்சியமாக. சிவராமனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டின் தோற்றமும் அவன் அணிந்திருந்த புது ஆடைகளும் அவன் கஷ்டத்தில் இல்லை என்பதை உணர்த்தின. இருந்தாலும் நண்பனை நம்பி, சரி குப்புசாமி, சீக்கிரம் பார்த்துச் செய், எனக்கும் கொஞ்சம் நெருக்கடி என்று கூறிவிட்டு திரும்பினார். இப்படியே பல மாதங்கள் கடந்தன. ஒவ்வொரு முறை சிவராமன் கேட்கும்போதும் குப்புசாமி ஏதாவது ஒரு சாக்குப்போக்குச் சொல்லித் தட்டிக் கழித்தான். ஒரு கட்டத்தில் குப்புசாமி சிவராமனை பார்த்தாலே ஒளிந்து கொள்ளத் தொடங்கினான். ஊர் மக்கள் பேசிக் கொண்டார்கள். குப்புசாமி மகள் கல்யாணத்தோடு நில்லாமல் நிலம் வாங்கிப் போட்டிருக்கிறான், புது வீடு கட்டுகிறான் என்று. ஆனால் சிவராமனிடம் வாங்கிய கடனை மட்டும் அடைக்க மனமில்லை. சிவராமனுக்கு இப்போதுதான் விசாலாட்சி சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. கடன் அன்பை முறிக்கும் என்பது 100க்கு 100 உண்மை என்பதை உணர்ந்தார். பணத்தை கேட்டால் நட்பு போய்விடும், கேட்காவிட்டால் பணம் போய்விடும் என்ற இக்கட்டான நிலை. ஒருநாள் சிவராமன் மிகவும் கோபத்தோடு குப்புசாமியின் வீட்டுக்குச் சென்றார். குப்புசாமி, இனிமேல் பொறுக்க முடியாது. நீ வசதியாக வாழ்வது எனக்குத் தெரியும். ஆனால் என் பணத்தை தர மறுக்கிறாய், இது நியாயமா என்று சத்தமாக கேட்டார். அப்போது அங்கே ஊர் மக்கள் கூடிவிட்டனர். குப்புசாமிக்கு அவமானமாகிவிட்டது. அவன் உடனே, நான் எப்போது உன்னிடம் பணம் வாங்கினேன்? சாட்சி இருக்கிறதா? பத்திரம் எழுதியிருக்கிறோமா? சும்மா வந்து மிரட்டாதே என்று கூச்சலிட்டான். சிவராமன் உறைந்து போய்விட்டார். பால்ய நண்பன் இப்படி பச்சையாக பொய் சொல்வான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த கடன் என்பதால் எந்த பத்திரமும் எழுதவில்லை. சாட்சிக்கும் ஆளில்லை. ஊர் மக்கள் முன் தலை குனிந்து நின்றார் சிவராமன். தர்மம் தோற்றுவிட்டதோ என்று கலங்கினார். அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு முதியவர், அவர் பெயர் சோமசுந்தரம், முன் வந்தார். அவர் அந்த ஊரின் நாட்டாமை. அவர் குப்புசாமியை பார்த்து, குப்புசாமி, சிவராமன் எப்பேற்பட்ட வள்ளல் என்று ஊருக்கே தெரியும். அவன் பொய் சொல்ல மாட்டான். நீ கடவுளுக்கு பயந்து உண்மையைச் சொல் என்றார். ஆனால் குப்புசாமி மசியவில்லை. ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள், பணம் தருகிறேன் என்று பிடிவாதமாக நின்றான்.
சிவராமன் மனமுடைந்து வீடு திரும்பினார். நடந்ததை விசாலாட்சியிடம் கூறினார். விசாலாட்சி கணவனை தேற்றினாள். கவலைப்படாதீர்கள், தர்மம் தலை காக்கும். அந்த பணத்தை இழந்ததாகவே நினையுங்கள். ஆனால் இது நமக்கு ஒரு பெரிய பாடம். இனிமேல் தகுதி அறிந்து சாட்சி வைத்துதான் உதவ வேண்டும் என்றாள். சில நாட்கள் கழித்து மருதூர் கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார். அவர் பெயர் சிவானந்தர். முக்காலம் உணர்ந்த முனிவர் என்று மக்கள் அவரை போற்றினர். சிவராமன் அந்த முனிவரை தரிசிக்கச் சென்றார். தன் மனக்குமுறலை அவரிடம் கொட்டினார். முனிவர் அமைதியாக கேட்டுவிட்டு சிரித்தார். சிவராமா, உன் பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் நீ ஒரு சிறிய நாடகம் ஆட வேண்டும் என்றார். முனிவர் சொன்ன யோசனைப்படி சிவராமன் மீண்டும் குப்புசாமியின் ஊருக்குச் சென்றார். ஆனால் இம்முறை அவர் பணத்தை கேட்கவில்லை. அதற்கு மாறாக குப்புசாமியிடம் மிகவும் அன்பாக பேசினார். குப்புசாமி, அன்று நடந்ததை குறித்து வருத்தப்படுகிறேன். ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன். நம் பழைய நட்பை விட பணம் பெரிதல்ல. என் மகனுக்கு விரைவில் திருமணம். அதற்காக பத்திரிகை வைக்க வந்தேன். நீ கண்டிப்பாக வரவேண்டும் என்றார். மேலும், நான் வியாபார விஷயமாக வெளியூர் செல்கிறேன். என்னிடம் மிக விலையுயர்ந்த வைர நகைகள் உள்ளன. வீட்டில் வைத்தால் பாதுகாப்பு இல்லை. உன் வீட்டில் இரும்புப் பெட்டி பாதுகாப்பாக இருக்கும். நான் வரும் வரை இந்த நகைகளை உன் பொறுப்பில் வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டார். குப்புசாமிக்கு ஆசை கண்ணை மறைத்தது. சிவராமன் பழைய பகையை மறந்துவிட்டார் என்றும் தன்னிடம் இருக்கும் வைர நகைகளை நம்பித் தருகிறார் என்றும் நினைத்தான். அந்த நகைகளை வைத்துக்கொண்டு சிவராமன் திரும்பி வந்ததும் நகைகளை தரவில்லை என்று ஏமாற்றி விடலாம் என்று குரூர புத்தி அவனுக்கு உதித்தது. கண்டிப்பாக சிவராமா, நண்பனுக்காக இதை செய்ய மாட்டேனா? நகைகளை கொண்டு வா, நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்றான் குப்புசாமி. சிவராமன், நாளை காலை நகைகளோடு வருகிறேன் என்று கூறிவிட்டுச் சென்றார். மறுநாள் காலை சிவராமன் குப்புசாமியின் வீட்டுக்குச் சென்றார். ஆனால் அவர் கையில் நகைகள் இல்லை. அதற்கு பதிலாக ஊர் நாட்டாமை மற்றும் சில பெரியவர்களை அழைத்துச் சென்றிருந்தார். குப்புசாமி ஆவலோடு, நகைகள் எங்கே சிவராமா என்று கேட்டான். சிவராமன் சிரித்துக்கொண்டே, நகைகள் இருக்கட்டும் குப்புசாமி, முதலில் நான் உன்னிடம் கொடுத்த அந்த 5000 பொற்காசுகளைப் பற்றி பேசுவோம். நீ நேற்று என்னிடம் என்ன சொன்னாய்? நண்பனுக்காக நகைகளை பாதுகாக்கிறேன் என்று சொன்னாயல்லவா? அப்படியென்றால் என் நட்பை நீ இன்னும் மதிக்கிறாய் என்று அர்த்தம். ஆனால் உன் மனதில் கள்ளம் இருப்பதை நான் அறிவேன். நான் நகைகளைத் தருவதாகச் சொன்னது ஒரு பொய். நீ பேராசைக்காரன் என்பதை ஊருக்கு நிரூபிக்கவே அப்படிச் சொன்னேன் என்றார். குப்புசாமி திகைத்து நின்றான். நாட்டாமை சோமசுந்தரம் குறுக்கிட்டார். குப்புசாமி, நேற்று சிவராமன் நகைகளைத் தருவதாகச் சொன்னபோது நீ வாங்கச் சம்மதித்தாய் என்று உன் வேலையாட்கள் மூலம் அறிந்தோம். ஒருவன் உன்னிடம் ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்திருந்தால் மீண்டும் உன்னம் விலைமதிப்பற்ற நகைகளை கொடுப்பானா? சிவராமன் உன்னை சோதிக்கவே அப்படிச் சொன்னான். நீ பணத்துக்காக எதையும் செய்வாய் என்பது இப்போது புரிகிறது. குப்புசாமிக்குத்தான் வலையில் சிக்கியது புரிந்தது. நாட்டாமை தொடர்ந்தார். நீ வாங்கிய 5000 பொற்காசுகளை உடனே திருப்பிக் கொடுக்காவிட்டால் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவோம். உன் சொத்துக்களை ஜப்பி செய்வோம். வேறு வழியில்லாமல் குப்புசாமி தன் வீட்டிலிருந்த பணத்தை எடுத்து வந்து சிவராமனிடம் கொடுத்தான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சிவராமன் பணத்தை பெற்றுக்கொண்டு, குப்புசாமி, இந்த பணம் எனக்கு தேவைதான். ஆனால் அதைவிட முக்கியம் ஒரு மனிதனின் நாணயம். நீ அதை இழந்துவிட்டாய். இனிமேல் யாரிடமும் இப்படி நடந்து கொள்ளாதே என்று அறிவுரை கூறிவிட்டு விடை பெற்றார். சிவராமன் வீடு திரும்பினார். விசாலாட்சி வாசலிலேயே காத்திருந்தாள். கணவரின் கையில் பண முடிப்பைக் கண்டதும் அவள் முகத்தில் புன்னகை பூத்தது. பார்த்தீர்களா, நேர்மை என்றாவது ஒரு நாள் வெல்லும். ஆனால் அதற்கு நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்றாள் விசாலாட்சி. சிவராமன் ஒப்புக்கொண்டார். உண்மைதான் விசாலாட்சி, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. தகுதி இல்லாதவர்களுக்குச் செய்யும் உதவி உடைந்த பானையில் ஊற்றிய பால் போல வீணாகிவிடும். அது மட்டுமல்ல, பணத்தை கொடுத்துவிட்டு நட்பையும் இழப்பதை விட பணத்தை கொடுக்காமல் நட்பையாவது காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம் என்றார். அன்று முதல் சிவராமன் யாருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் நன்கு விசாரித்து தக்க சாட்சிகளுடன் மட்டுமே உதவத் தொடங்கினார். அவருடைய செல்வம் மீண்டும் பெருகியது. குப்புசாமியும் தன் தவறை உணர்ந்து பேராசையை கைவிட்டு உழைத்து வாழத் தொடங்கினான். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிக ஆழமானது. உதவி செய்வது உயர்ந்த பண்புதான். ஆனால் அந்த உதவி சரியான நபருக்குச் சென்று சேர்கிறதா என்பதை கவனிப்பது அவசியம். கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆபத்தில் முடியும். பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உறவுகளை வளர்க்க வேண்டுமே தவிர உடைக்கக்கூடாது.
கடன் கொடுக்கும்போது நிதானமும் தெளிவும் அவசியம். இல்லையேல் பணத்தையும் இழந்து நிம்மதியையும் இழந்து தவிக்க நேரிடும். நம் முன்னோர்கள் வகுத்த இந்த வாழ்க்கை நெறிகளைப் பின்பற்றி நடந்தால் நம் வாழ்வும் அந்த மருதூர் கிராமத்தைப் போல வளமாகவும் அமைதியாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.